இருந்தாலும் 37 சரியா நோட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தை வரும்போது அட்லீஸ்ட் 1 மாதமாவது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணாதான். ஏன்னா ஆளுநர்கள் முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு தரான விஷயம். இது காலையில் சாயங்காலம் பேசுகிற சமாச்சாரம் இல்லை. இருந்தாலும் நினைவு இருக்கிற விஷயங்களும் நான் சொல்லுவேன். 1937 கரெக்ட். 1937 தான் முதல் சொல்லியிருக்காங்க. வெளியே 1938 இருக்கும். இந்த மதுரை தமிழ்நேரால யார் இருந்ததுனா ஒரு பெரிய அளவில் தான் அவங்க செய்கிறாங்க. 2200 பக்கம் 2 வால்கள் யாருமே 100 ஆண்டுகள் நெருங்கிடும். ஈமா கோபாலகிருஷ்ண கோனர் கோர்ஸ் போடுவாங்க. அந்த வகையில் அவசரம் அந்த காலத்தில் மதுரை யாதவ காலத்தில் கொண்டு அவருக்கு இது ஒரு ஆர்வம். அவர் செய்த ஒரு தகவல் ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த ஒரு பணியை செஞ்சிருக்காரு. அதுதான் இன்றைய வரையில் என்னுடைய ப்ரொஃபஸர், என்னுடைய தமிழ் ப்ரொஃபஸர் ஈமா கோபாலகிருஷ்ண கோனர் தான். அந்த அகராதியை கையில் வச்சிருந்தா எனக்கு எல்லாத்தையும் கூட கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம மனிதர்கள் கேட்கலாமா, இந்த முறையில் இது போடாது, இந்த முறையில் போடாது, இன்னொரு போட்டாலும் போடாமல் இருக்காங்க. இப்போ சார் அந்த பிளாக் பேசுவோம் சார். இந்த பிளாக் மஞ்சள் வந்தோம். இப்போ இந்த பிளாக் ஆரம்பிச்சு எல்லாம் எழுதாங்க. நம்ம சரிதான் சார் நானும் வெளியில் தந்தையா வெளியில் ஆசிரியர். அவர் எவரெஸ்ட் மலை போயிட்டு வந்த ஒரு கதை. சின்ன வயசில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வாங்கிட்டு எவரெஸ்ட் மலைக்கு போயிருக்காரு. எவரெஸ்ட் மலைக்கு போகும்போது அங்கே ஒரு தடாகம். அந்த தடாகத்தில் தாமரை பல வண்ணம் மலர்களாக பல வண்ணங்கள் ஒரு தடாகம். அந்த தடாகத்துக்கு பேர் மஞ்சு வந்தோம். அந்த இடத்துக்கு போக முடியாது. எப்படின்னா இவர் ஆட்சி கைடு இவரோட கூட ஒரு பையன் வந்துருக்கான். அவன் பல்லாடு அந்த பையன் போகிறது 2 பேரும் போனோம்னா அவன் சொன்னான், நான் போய் காமிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன், ஆனால் பைசா முதலே கொடுத்துருந்தான். அவன் சின்ன பையன் பைசா முன்னாடியே போயிடலாம், வாய்ப்பு விட்டு போயிடலாம் அப்படின்னா ஆகிய கடைசியில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க. பாதி தூரம் போகும்போது இந்த பையனுக்கு மூணு பிரச்சனை. ஏன்னா அந்த ஆக்சிஜன் லெவலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இவனுக்கு இந்த கைக்கு தெரியும் இந்த கேஸ்லாம் நம்ம கடைசி வரைக்கும் போகாத இவருக்கு என்ன பண்ணுறது, அந்த பையன் கூட இருக்கான். அதனால இவரு பாதிப்புறம் போய் வர முடியாமல் நின்றுட்டாரு. அப்போதான் இவருக்கு தெரிஞ்சுட்டு அவன் ஏன் பணம் கேட்கணும் முன்னாடியே அப்படின்னு. ஆனால் அந்த மஞ்சள் வந்துங்கிற பேர் மனசுலேயே இருக்கு. இவருக்கு பிளாக் வைக்கணும்னா இந்த மஞ்சள் வந்துங்கிற ஏதோ பிளாக் வைக்கணும்னு ஆசை. அப்போ இவர் சொன்னார், ஏன் ஒரு சிகரம் இருக்கியா, அதை நல்ல பேரியா மனசில் வரல. ஒரு நாள் ஏதோ ஆஃபீஸ் பேசிட்டு போது இந்த மதுரை தேவைக்காக ஏதோ கருத்துக்கே இருந்தார். போனது தெரியாது மஞ்சு வந்தேன் மஞ்சு வந்தது கரெக்டாக சொல்கிறான் சார். மஞ்சு வந்தான் இது இமயமலையில் இருக்கிற ஒரு தாமரை பூக்க தடாகம். இந்த தடாகத்தில் தாமரை பல வண்ணங்களில் பூக்கும். மதுரையில் இருக்கிற கோணால் பண்ண அகராதிக்கு இமயமலையில் இருக்கிற தடாகத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. அவருக்கு பிளாக் பேர் 2017 இன்டர்நெட்டில் போயிருக்கு. கோபாலகிருஷ்ணன் பப்ளிஷர் தானே? பப்ளிஷர் தான். ஆத்தர் யாரு? ஆத்தர் யாரு? நான் பட அறிஞர்களை வைத்து நமக்கு பழைய விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இதுதான். இவரால் சோதிக்கப்பட்டு சில இடத்துல போடுவோம், இவரால் பரிசோதிக்கப்பட்டு அப்படின்னு போடுவோம். சில இடத்துல அறிஞர்கள் பெரிய ஸ்காலர்ஸ் வச்சுன்னா அந்த அகராதி உண்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நாடுகளுக்கு சபாநாயகராக இருந்தாங்க. அப்போ இந்த அகராதியை நாங்கள் அதுக்கப்புறம் 1956 வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2000 தான் நம்ம வெளியிட்டோம். அப்போ ஸ்பீக்கராக இருக்கிறவர் காலிவுட் இப்போ அந்த அகராதி மறுநாள் பாதுகாப்பு போய் மறுநாள் அவருடைய அந்தரக செயலாளர் கொடுத்து பாதி பகுதியில் அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு புக்கே கொடுத்து இதை வெளியிட்டவர்களுக்கு இதனுடைய பரிசாக கொடுத்துட்டு மறக்காமல் பணத்தை கொடுத்து வாசிச்சு அவர் ஏன்னா அவர் மாணவனாக இருக்கிற காலத்தில் மதுரையில் இந்த இது அவ்வளோ பிரபலமாக இருக்காங்க. அதனால் ஈமா கோபாலகிருஷ்ண கோவில்ங்கிற வியாபாரம் அவர் வைத்தியத்துக்கு ஈமா கோபாலகிருஷ்ண கோவில் வைத்தியத்துக்கு பார்த்துருக்காங்க. அது மாதிரி நல்ல வேலைகளை பண்ணியிருக்காங்க.
இது தலித் கருத்தாளர் வந்தார். அந்த கருத்தாளருக்கு பேர் அத்தின்னு அந்த பையன் செய்யலாம். அது சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை வெளியிடணும். நான் கேட்டேன், என்னையா அத்தின்னு பேர் வச்சிருக்கியா? இது அத்தினா என்ன? அத்து மீறல் நமக்கு தெரியுது. அந்த அத்து மீறல் என்பது இவ்வளோ ஒரு ஐடியாவுக்கு அத்தியா பேர் வச்சிருக்காங்க. எடுத்து போனார். பார்த்தா அத்திங்கிற வார்த்தை இது துருக்கர்கள் மொழியிலும் தெலுங்கு மொழியிலும் உள்ள சொல். இது உருது பாஷையிலும் தெலுங்கு பாஷையிலும் இருக்கிற சொல். இது தமிழ் சொல் அல்ல அப்படின்னு போடுறாரு. இப்படி பல விஷயங்கள் நமக்கு வந்து இந்த மிஷினரி எதுக்கு பயன்படுத்தி எதுக்கு என்னிடம் வேலை செய்கிற ஒரு பையன் கேட்டாங்க, என்ன சார் இவ்வளோ தண்ணி ஒரு புத்தகத்தை போட்டுருக்கீங்க, தமிழ் மிஷினரி இருக்கீங்க. தமிழ் மிஷினரி இருக்குது சார். தமிழ்னா என்ன சார்? தமிழ் மிஷினா என்னன்னா உங்கள் ஊரில் எத்தனை மிஷின் இருக்குது? ஆக்ஸ்போர்ட் இருக்குது, சாம்பர்ஸ் இருக்குது. அது என்ன மிஷின் இருக்குது? அது என்ன மொழியில் இருக்குது? இங்கிலீஷ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் பொருள் போட்டுக்கலாம். அப்போ தமிழ் வார்த்தைக்கு தமிழில் பொருள் வரணும் வேணாம். எதுக்கு சார்? நம்ம தான் தமிழ் பாஷை தெரியல. அப்போ நீங்கள் வந்து அவையார் பாடத்துக்கு பொருள் தெரியுமா? நீங்கள் ஒரு வேலை கேட்டீங்கன்னா இப்போ என் பையன் கேட்கலாம் என்ன பொருள்னு கேட்டு. அப்போ நமக்கு தமிழ் அகராதியை பற்றிய நமக்கு அகராதினா வெப்சர் டிக்ஷனரி, இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி, வெப்சர் டிக்ஷனரி அப்படிதான் மேலே தமிழ் மொழிக்கு ஒரு அகராதி தேவைன்னு உணர்வே நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. பாடத்தில் எத்தனை பேர் இருக்குது தமிழ் அகராதின்னு பார்த்தா 0.001% கூட தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ் அகராதி தமிழ் அகராதி வீடுகள் தமிழ்நாட்டில் கணக்கெடுத்தால் 0.001% கூட நிச்சயமாக இருக்காது. நம்மளுடைய மொழி படத்தை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நியூ லெட்டர் 4 வரைக்கும் எழுதுவோம். அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒரு நியூ லெட்டர் கூட தெரியல. இதெல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் படிச்சு நான் எழுதுவோம். ஆனால் தமிழில் என்னதான் தவறு செய்யறாங்க அதெல்லாம் ஒன்று இப்படியே எழுதலாம் அப்படின்னு அழகேசி சொல்றாரு. இப்படியே எழுதலாம். இது புது நவீன மொழி கட்டி. ஆனால் அதே சமயத்துக்கு பல சொற்களை நீங்கள் தமிழ் மொழி இலக்கணம் பற்றி எழுத முடியாது. காரணம் என்னன்னா ஒரே ஒரு சொல்ல மணி 8 நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இந்த ராமாயணம் நீங்கிட்டே போகக்கூடாது. பசுபால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். பசுபால் என்ன? பசுமாட்டு பால். பசுபால் சாப்பிட வேணுங்க. பசுபால் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். நான் பேசிக்கும் போது அவர் சொன்னார், பசுபால் என்று சொல்றது தவறு. பசுபால்னா பசுமையான பால், ஃப்ரெஷ் மில்க், நாட் ஆவின் மில்க். ஆவினா அந்த ஆவின்னு சொல்லு, கவர்மெண்ட் ஆவின் இல்லை, ஆவின். பசுவின் பால் கிடையாது. பசுமையான ஃப்ரெஷ் மில்க் தான் கறந்து கொடுக்கலாம். எரும மாட்டு பாலாக இருக்கலாம், ஒட்டகா பாலாக இருக்கலாம், அது கூட பசுபால் தான். இலக்கணப்படி அப்போ பசுபாலை எப்படி சொல்றது? பசுபால் சொல்லணும். பசுவினுடைய பால். ஏதோ போகணும் சொல்லணும்னா பசுபால் அப்படின்னு எழுதுதான் சரியில்லை. இன்னைக்கு நீங்க பசுபால் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க? 4 நாள் நேற்று கதவாக பேசிட்டு இருக்காரு கீழ்ப்பகுதியில் இருக்குன்னு சொல்லுங்க. அதனால மொழி மாற்ற முடியாது. வார்த்தை வந்து அந்தந்த காலகட்டத்தில் மாறுது. அதற்கு தான் அந்த காலத்து அகராதிகள் நமக்கு தேவைப்படுகிறது. இது மணி 8:10 இந்த அகராதிக்கு முன்னாடி இருக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி பேசணும்னா அது இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதனால வணக்கம். தேங்க்யூ. சிறப்பாக